இப்போ வந்து ரொம்ப நாளா ரெட் கலர்ல இருக்கு சார். எனக்கு வந்து இப்போ பிளாக்கா மாத்தணும். போர் அடிச்சிருச்சு. ஆமா, போர் அடிச்சிருச்சா? இது வந்து உங்களோட வர்ஜின் ஹேர் நேச்சுரல் கலர். இது வந்து ட்ரீட்டட் கலர், ஸோ ஃபேஷன் கலர். இது ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நீங்க ரிஃப்ரெஷ் வேண்டாம், சேம் கலரும் வேண்டாம் சொல்றீங்க. ஸோ பிளாக் நேச்சுரல் ஜெட் பிளாக் மாதிரி அந்த மாதிரி வேணாம், டார்க் ஷேட் பிளாக் வேணும். பட் நேச்சுரல் டெபாசிட் பண்ணிக்கலாம். வர்ஜின் ஹேர் கலர்லயே இந்த கலரை நம்ம blend பண்ணிக்கலாம். சோ நேச்சுரல் ஷேட் இருக்கும். இது என்ன, டார்க் பிரவுன், டார்க்கஸ்ட் பிரவுன் வேண்டாம், அது Black லுக் இருக்கும். பட் டார்க் பிரவுன் வந்து உங்களுக்கு என்னன்னா நல்ல நேச்சுரலாவும் இருக்கும், கலரும் வந்து உங்களுக்கு வந்து கலர் மெர்ஜ் ஆயிடும். சரியா? இப்போ நியூட்ரல் ஆயிடும் அந்த கலர். ஏன்னா நெக்ஸ்ட் நீங்க அடுத்த தடவை நீங்க கலர் பண்ணணும்னு நினைச்சா கூட கம்ப்ளீட் Black போட்டுட்டா சோ கலர் டெபாசிட் பண்ணும்போது திரும்ப நமக்கு ப்ரீ லைட்னிங் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இதே ஹேர் கலரை உங்களுக்கு வந்து இப்போ நியூட்ரல் பண்ணிடலாம். அண்ட் ஹேர் கலரும் ரொம்ப வந்து நேச்சுரல் லுக். சரியா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கலர் நான் செஞ்சிட்டேன். இது இன்னொன்னு வந்து இது அண்டர் கலர் அம்மோனியா ஃப்ரீ தான். சோ உங்களுக்கு ஒன்றும் சைடு எஃபெக்ட் இருக்காது. சரியா? ஓகே, கலர் முடிச்சிட்டு பார்க்கலாம். சேம் ஷேட் அப்படியே கரெக்ட்டா வந்திருக்கா? ஆமா, நேச்சுரலா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.